ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் பத்மா ஹோம் ஃபேஷன். இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா கேரமல் டீ தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளே வீட்டுல செய்யலாம். வந்துட்டு கேரமல் டீ எல்லாம் வந்துட்டு இதெல்லாம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல தான் வந்துட்டு செய்வாங்க. நம்ம செய்ய முடியாதெல்லாம் கிடையாது, எல்லாராலையும் செய்ய முடியும். ரொம்ப ஈஸி தான். நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற வந்துட்டு டீக்கு என்னென்ன போட்டுருமோ அதே மெத்தட் தான் எல்லாமே. வந்துட்டு நம்ம செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல எந்த பாத்திரம் இருந்தாலும் ஓகே தான். பேன் கொஞ்சம் சூடாகட்டும். சூடாயிடுச்சு. நான் வந்துட்டு சுகர் போட்டுக்கிறேன். நான் 6 ஸ்பூன் சுகர் போட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு 3 பேருக்கு தான் நான் வந்துட்டு டீ பண்ண போறேன். ஒரு ஒரு கிளாஸ்க்கு வந்துட்டு 2 ஸ்பூன் சுகர் போட்டுக்கிறேன். சிக்ஸ் ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். இது வந்து நல்ல கேரமல் ஆகட்டும். இதுல எதுவும் தண்ணியெல்லாம் விடக்கூடாது. இதுவே மெல்ட் ஆகும். நல்லா மெல்ட் ஆகிறதுக்கு புளித்தூள் போடலாம். பாருங்க, சுகர் நல்லா மெல்ட் ஆகிட்டே இருக்கு. பாருங்க, நல்லா மெல்ட் ஆயிடுச்சு பாருங்க. இது கொஞ்சம் நல்லா வந்துட்டு லைட் ப்ரௌன் வரட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம டீ தூள் போட்டுக்கலாம். இங்க பாருங்க, கேரமல் சுகர் இப்படிதான் வந்து மெல்ட் ஆகும். நான் 2 ஸ்பூன் வந்து சுகர் இது டீ பவுடர் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் டீ பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வந்துட்டு இதுவும் அதுவும் நல்லா மெல்ட் பண்ணுங்க. மெல்ட் பண்ணிட்டு வாட்டர் ஊற்றிக்க போறோம். நம்ம ஒரு கிளாஸ் வாட்டர் ஊற்றிக்க போறோம். ஒரு கிளாஸ் சின்ன கிளாஸ்ல வந்துட்டு வாட்டர் ஊற்றிக்க போறோம். நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பால் ஊற்றலாம். 2 கிளாஸ் பால். ஏன்னா ஒரு கிளாஸ் ஏற்கனவே வந்துட்டு நம்ம வாட்டர் ஊற்றிட்டோம். நல்லா கொதிச்சிச்சுன்னா நல்லா பாருங்க, கொதிக்குது. நல்லா கொதிக்குது பாருங்க. இந்த டைப்ல நம்ம பால் ஊற்றிக்கலாம். பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இப்போ பால் ஊற்றிக்கலாம். 2 கிளாஸ் பால் ஊற்றிக்கிறேன். பால் நல்லா கொதிச்சிட்டோம். ஏற்கனவே காய்ச்சின பால் தான் ஊற்றிருக்கேன். அதனால வந்துட்டு லைட்டா கொதிச்சா போதும். நல்லா வந்து கொதிச்சிட்டே இருக்கு. டீ கூட யார் மேரிகோல்ட் பிஸ்கெட்ல வச்சு சாப்பிடுவீங்க? எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேரிகோல்ட் பிஸ்கெட் வந்து தொட்டு சாப்பிடுறது. ஆனா அது உள்ளே போட்டு ஊற வச்சு சாப்பிடுறதெல்லாம் பிடிக்காது. அப்படியே தொட்டு சாப்பிடுறது தான் ரொம்ப பிடிக்கும். பாருங்க, டீ நல்லா கொதிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்ப நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபில்டர் பண்ணிடுறேன். பாருங்க, ஒரு பாத்திரத்துல வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளாஸ்ல வந்து சர்வ் பண்ணிக்கலாம். வாங்க, டீ ஃபில்டர் பண்ணிட்டோம் இல்லையா? இது டீ கப்ல வந்துட்டு நம்ம சர்வ் பண்ணுவோம். அது கூட அப்படியே மேரிகோல்ட் பிஸ்கெட் வச்சு நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளவுதான், டீ வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. டீ வந்து கப்ஸ்ல வந்துட்டு ஊத்திட்டேன். சர்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு பாருங்க, அந்த சைட்ல வந்து பிஸ்கெட் வச்சிருக்கேன், மேரிகோல்ட் பிஸ்கெட்டு. இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன வயசுல எல்லாம் வந்துட்டு தொட்டு சாப்பிடுவேன், நல்லா இருக்கும். ஒரு சிலவங்க வந்துட்டு ஊற வச்சு அப்படியே சாப்பிடுவாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே போல வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட்ஸ்ல வந்து ஃபீட்பேக் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ். Until then, bye from Padma Home Fashion. Take care. Bye.